இந்த வீடியோல நீங்க பை பண்ண கஸ்டம் டொமைனை எப்படி உங்களுடைய பிளாக்கர்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்முடைய கஸ்டம் டொமைன் வந்து நம்ம ஹோஸ்டிங் சைட்ல இருந்து பை பண்ணியிருந்தோம். இப்போ என்னுடைய ஹோஸ்டிங் சைட்டோட ஹோம் பேஜ் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து டொமைன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்டிங் சைட்டோட ஹோம் பேஜ்லயே நீங்க வந்து வாங்கின டொமைனோட நேம் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதுல நம்ம கடைசியா வாங்கின டொமைனோட நேம் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் டாட் எக்ஸ்ஒய்இசட். இதுக்கு நேரம் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டொமைனோட டிஎன்எஸ் செட்டிங்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். இதில் வந்து டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஎன்எஸ்/நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிளாக்கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போங்க. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண பிளாக்கரோட டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல். நம்ம பிளாக்கரோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் டாட் blogspot.com. ஸோ இப்போ உங்களுடைய கஸ்டம் டொமைனை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பாட்டம் வாங்க. ஸோ பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து மூணாவது செக்ஷனில் வந்து பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்லேயே இந்த பிளாக் கிரியேட் பண்ணும்போதே ஒரு நேம் கொடுத்து நம்ம பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்மளுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ இந்த பிளாக்கரில் நம்ம வந்து கஸ்டம் டொமைன் நம்ம பை பண்ண கஸ்டம் டொமைனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பை பண்ண அந்த டொமைனை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பை பண்ண டொமைனோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் டாட் எக்ஸ்ஒய்இசட். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து உங்கள் பிளாக்கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போங்க. ஸோ இந்த கஸ்டம் டொமைன் இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து www டாட் ஸோ நீங்கள் காப்பி பண்ண இந்த டொமைனை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் டாட் எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டொமைனோட யூஆர்எல் அட்ரஸ் இந்த மாதிரி மேனுவலாக கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். புரியுதுங்களா? இது வந்து என்ன எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படி வந்து எரர் மெசேஜ் வந்து காட்டுது அப்படின்னா இந்த கஸ்டம் டொமைனை நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் டொமைனில் இருக்கக்கூடிய டிஎன்எஸில் சில கோட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டு சி நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன சி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் வந்து www. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ghs.google.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 சி நேம் வந்து ஆட் பண்ணணும். இந்த 2 சி நேம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் டிஎன்எஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி நேம் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா wwwன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹோஸ்டிங்கர் சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டொமைனோட டிஎன்எஸ் செட்டிங்ஸ் பேஜ் வந்து போங்க. இதில் வந்து இந்த சி நேம் நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்/நேம் சர்வர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜில் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே வந்து யூஸ் ஹோஸ்டிங்க நேம் சர்வர் ரெக்கமெண்டட் இந்த ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிஎன்எஸ் ரெக்கார்ட் இதில் வந்து டைப் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் எந்த இதில் ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நேமில் தான் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து சி நேம் வந்து இதில் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண www வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் வந்து மேனுவலாக கூட இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கோடு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த பேஜ் வந்துடுங்க. இதில் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ghs.google.com. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த கோடை தான் நீங்கள் வந்து இந்த டிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து இப்போ பேஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து நேமில் வந்து www ஆட் பண்ணியாச்சு. ஸோ டார்கெட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண இந்த ghs.google.com அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் செட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். இது ஏன் உங்களுக்கு வந்து காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சி நேமில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நேம் அப்படிங்கிற ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா www சி நேம் தமிழ் பிளாக்கர்ஸ் tutorial.xyz அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணணும். அதுக்கு நேரம் வந்து டெலீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ டெலீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்க இந்த கோடை வந்து நம்ம அகைன் வந்து இப்போ ரெக்கார்டில் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஆட் ரெக்கார்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் ரைட் கார்னரில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து காட்டும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம டைப் பண்ணி ஆட் பண்ண அந்த சி நேம் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. www சி நேம் ghs.google.com. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சி நேம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இன்னொரு கோடு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் அகைன் இந்த பேஜ் வந்து வாங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் இந்த கோடு வந்து உங்களுக்கு நேம் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்ட் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து சி நேம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த கோடை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் டார்கெட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா googlehosted.com அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டிஎன்எஸ் பேஜ் வந்து வந்துடுங்க. ஸோ டிஎன்எஸ்ல வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ இதில் டார்கெட் அப்படின்ற இடத்துல வந்து இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஎன்எஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும், அந்த கோடு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 சி நேம் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அகைன் வந்து இந்த பேஜை நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கீழே வந்து ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் https support.google.com அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில் 123387 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசரில் போட்டாலும் சரி, இல்லை டைரெக்டாக வந்து கோ டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து நியூ விண்டோவில் இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தம் 4 ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பேஜை நான் வந்து உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டெப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அடுத்து வந்து ஸ்டெப் 3 அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஃப்ரம் தி யூஆர்எல் வித்தவுட் டொமைன் டு யுவர் பிளாக் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து இந்த 4 டொமைனோட இந்த 4 ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ல தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். பட் ஆனால் அது வந்து எந்த செக்ஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபியை வந்து நம்ம இப்போ எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்எஸ் செட்டிங்ஸ் வந்து போங்க. ஸோ டிஎன்எஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ரெக்கார்டில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஏ ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ரெக்கார்டில் தான் இருக்குது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டு வந்து போட்டுருங்க. ஸோ வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். .2 அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ காப்பி பண்ண இந்த ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு
ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து இந்த மாதிரி டிஎன்எஸ் வந்து ரெக்கார்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஐபி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இந்த 3 ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஐபி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணிட்டு ரெண்டாவது ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரியே நம்ம வந்து ரெண்டாவது ஐபி அட்ரஸும் போயிட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஸோ அகைன் வந்து டிஎன்எஸ் பேஜ் வந்து போங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் ரெக்கார்ட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டு கொடுத்துருங்க. ஸோ அட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஐபி அட்ரஸும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிடுவோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து டிஎன்எஸ் வந்து போயிடுங்க. ஸோ டிஎன்எஸ் போனதுக்கப்புறம் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு போட்டுருங்க. ஸோ அட்டு போட்டுட்டு இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ண ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ரெக்கார்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4வது ஒரு ஐபி அட்ரஸ் வந்துருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் டிஎன்எஸ் செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து அட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண ஐபி அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ரெக்கார்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ ஆட் ரெக்கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் வந்து பாருங்கள் இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த 4 ஐபி அட்ரஸும் நீங்கள் ஜஸ்ட் இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து காட்டும். ஸோ இந்த 4 ஐபி அட்ரஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. 2 சி நேம் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேபி சில பேர் உங்களுக்கு வந்து உடனே வந்து இது ஆட் ஆயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போகிறோம் எனக்கு வந்து பாருங்கள் உடனே வந்து ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே வந்து பண்ண தேவையில்லை. அகைன் வந்து இந்த கஸ்டம் டொமைனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த www இந்த மாதிரி www.tamilbloggers.tutorial.xyz அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டொமைனை இந்த ஃபார்மேட்டில் வந்து அகைன் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து திரும்ப இதே யூஆர்எல்ல கொடுத்து நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா திரும்ப போயிட்டு நீங்கள் டிஎன்எஸ்ல போயிட்டு வேறு எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணதே கரெக்டான ஒரு செட்டிங்ஸ் தான். ஸோ திரும்ப உங்களுக்கு வந்து ஆட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த கஸ்டம் டொமைன் பேஜ் போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் உங்கள் டொமைனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீடைரக்ட் டொமைன் அப்படின்ற இடத்துல வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளில் இருக்குது. இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து HTTPS அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸோ இதை எனபிள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய HTTPS ரீடைரக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். ஸோ எனபிள் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜை வந்து அகைன் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து கஸ்டம் டொமைன் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து உங்கள் சைட்டுக்கு நீங்கள் வந்து HTTPS வந்து நீங்கள் எனபிள் வந்து பண்ணியிருக்கீங்க. இது இந்த டொமைனோட டிஎன்எஸ் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTTPS அவைலபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னுடைய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தி சைட் cannot be reached அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் வந்து காட்டும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பிளாக்கரோட டேஷ்போர்ட் போயிட்டு பிளாக் வந்து கொடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் ஆகும்.